ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சூப்பரான ஒரு குலோப்ஜாம் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குலோப்ஜாம் பார்த்திங்கன்னா மாவு எதுவுமே பிசையாமல் ரொம்ப ஈஸியாக குலோப்ஜாம் மிக்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. இது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ப்ரெட் இருந்தாலே போதும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த குலோப்ஜாமை ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க அந்த டேஸ்டான குலோப்ஜாம் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்வீட் ப்ரெட்டு, நார்மல் ப்ரெட்டு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஓரத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ப்ரெட் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு அரை ஜார் வந்தோடனே நல்லா சுற்ற விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 சுற்று பல்ஸில் வச்சு சுற்றுனீங்களா போதும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். இதெல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். திரியாக இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 50 ml பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் நல்லா ஆறி இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு விட்டுடலாம். நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ப்ரெட்டு நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்ல மாவு பதத்துக்கு வந்துடும். நார்மலாக குலோப்ஜாம் செய்யும்போது மாவு பிசைகிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு பிசையணுங்க. அது இல்லைனா மாவு உதிரியாக போயிடும். ஆனால் இந்த ப்ரெட்டு வச்சு செய்யும்போது பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக பிசைஞ்சிடலாம். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிட்டோம். கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது 250 கிராம் அளவு சர்க்கரை, 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஈக்குவல் குவான்டிட்டி தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திங்கன்னா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பாகு பதம்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் 1-2 உணுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்துக்கும் பாதியில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு 2-3 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்தோன்னா சர்க்கரை கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அதாவது சர்க்கரை பாகு கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சர்க்கரை பாகு நம்ம குலாப்ஜாம் சேர்க்கும்போது கொஞ்சம் மிதமான சூடில் இருந்தால் சட்டுன்னு ஊறி வந்துடும். இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊறி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு இதிலேருந்து கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சுற்றி எடுத்துக்கலாம். கை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கனாலே போதும். நல்லா அழகாக உருண்டு வந்துடும். விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ப்ரெட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உதிரியாக போயிடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சைஸில் உருட்டி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற ப்ரெட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம். கடாய் கொள்கிற அளவுக்கு ப்ரெட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டவ்வை ஒரு நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ரெட்டு கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா ஹீட் ஒரே ஈவனாக இருக்கும். அது மாதிரி ப்ரெட்டை ஒரு நிமிஷத்துக்கு விட்டிங்கனாலும் கருகிடும். அதனால் இடையில நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கும்போது எண்ணெயோட ஹீட்டும் பரவலாக ஒரே ஈவனாக இருக்கும். அதே நேரம் ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ப்ரெட்டு உருட்டும் போது ரொம்ப தின்னாக உருட்டாமல் கொஞ்சம் தடிமனாகவே உருட்டிக்கோங்க. இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம்.
இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கும்போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் கருகாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். பாகில் சேர்க்கும்போது சக்கரை பாகு மிதமான ஹீட்டில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு பிரெட் குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக செய்யலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், ஆச்சரியப்படுவாங்க. ப்ரெட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்குங்க. இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய குலோப்ஜாம் ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். இது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.